ஓம் சக்தி. பாண்டிச்சேரி அரியூர் கிராமம் ஆனந்தபுரம் ரோடை சார்ந்த மணிமாறன் சுஸ்மிதா தம்பதிகள் திருமணமாகி 1.5 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரிமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம், பூமாலை, பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைக்கு சர்வேஸ்ன்னு பெயர் சூட்டி இருக்காங்க. சர்வேஸ். எல்லா பக்தர்களுக்கும் ஹாய் சொல்லு. பாரு, எல்லா பக்தர்களும் ஹாய். எப்படி இருக்கீங்க? இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா தம்பதிகளுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லு. உங்களுக்கும் என்ன மாதிரி அம்மா வரம் கொடுப்பாங்க, நீங்களும் ஆண் மகனை ஈண்டெடுப்பீங்க, அம்மா வந்து மகளா பிறப்பாங்கன்னு சொல்லி தங்கும். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமா இல்லைன்னு சொல்லாம மழலை செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நாங்க வேண்டிக்கிறோம். ஒன்றை ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு வலிவேதனையோடு ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருப்பாங்க. கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா அவங்க வேண்டுதலை செவிசாய்த்து மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை, பிள்ளை செல்வத்தை, அதுவும் ஆண் வாரிசாக அள்ளி கொடுத்திருக்காங்க. நம்ம கோயில் முறை எப்படிப்பா தெரியும் உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட வந்தீங்க. வந்து சாப்பிட்டு அதே மாதமே கரு தங்கடவனே அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? அந்த தருணம் எப்படி இருந்தது? கரு தங்கிருச்சுன்னு கேள்விப்படும் போது 30வது நாள் பார்த்தோம். சந்தோஷம். அந்த அம்மாவை நினைச்சீங்களா? கரு தங்கனவனு என்ன நினைச்சீங்க? என்ன சொன்னீங்க? அம்மாவுக்கு நன்றி சொன்னீங்களா? போயிட்டு வந்தா அதே மாசமே தங்கிடுச்சு. எவ்வளவு நாள் வந்திருப்பாங்க. நாங்க அடுத்த மாசம் வருவோம் தான் நினைச்சோம். ஆனா அதே மாசமா தங்கிடுச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டீங்க. அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அடுத்த அம்மாவை உங்களுக்கு மகளாக பிறப்பாங்க. சரிங்களா? ஓம் சக்தி பராசக்தி.